மண்ணை கிளறி இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டுக்கோங்க. இந்த மண்ணை நீங்கள் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 3 இன்ச்சு இல்லைன்னா 4 இன்ச்சுக்கு நீங்கள் இந்த மண்ணை எடுத்துடணும். ஸோ ஒரு செடி வந்து ரோஜான்னு இல்லை மல்லியாக இருந்தால் கூட ஒரு செடி வந்து இந்த மாதிரி வளர்ந்து வருது, ஆனால் நடுவில் அப்படியே ஸ்டாப் ஆகிடுது, மொட்டே வரல, பூக்களே வரல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ரூட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா, ரூட் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ரூட்ஸ் பாருங்கள் எக்ஸ்போஸ் ஆகுது கொஞ்சம், அதில் வந்து உங்களுக்கு நல்ல ஆக்சிஜன் கிடச்சி நல்ல லைட்டும் கிடைக்கும், வெளிச்சமும் கிடைக்கும், ஆக்சிஜனும் கிடைக்கும். அந்த ரூட்ஸ் வந்து நல்லா ப்ரீத் பண்ண முடியும். அந்த ப்ரீதிங்காக தான் இதை வந்து நம்ம இப்போது எக்ஸ்போஸ் பண்ணி விடுறோம். அப்போ தான் நம்ம கொடுக்குற உரத்தில் இருக்கிற சத்துக்களெல்லாம் அந்த வேர்கள் வந்து உறிஞ்சி எடுத்துக்கிறதுக்கு முடியும். இப்படி முடியாமல் இருக்கிறதுனால தான் இப்போ வந்து இந்த செடி வந்து வளராமல், மொட்டுக்கள் வராமல் அப்படியே இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு மண் நான் வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு எடுத்துட்டேன். எடுத்ததை வந்து நீங்கள் அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து என்ன கலக்க போகிறேன் அப்படின்னா, ஒரு நியூட்ரியண்ட்டாக ஒரு எல்லா சத்துக்களும் நிறைஞ்ச ஒரு கலவை நம்ம இப்போ கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மண்புழு உரம் 1 கப் எடுத்துருக்கேன். இந்த ஒரு தொட்டிக்குள்ளது நான் எடுத்துக்கிறேன். மண்புழு உரம் இது வந்து மாட்டுச்சாண உரம், கவுடங் கம்போஸ்ட்டு, அதுவும் 1 கப் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஒரே கப்பில் அளந்துக்கலாம் நீங்கள். இது எல்லாத்தையுமே இதில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் இது கார்டன் சாயில், இது வந்து செம்மண்ணாக எடுத்திருக்கேன். நல்ல உதிரியாக இருக்கிற மண்ணாக எடுத்துக்கோங்க. கட்டி கட்டியாக இந்த பிசுபிசுப்பான செம்மண் தேவையில்லை, எடுத்துக்காதீங்க. அது வந்து ரூட் வந்து சரியாக டெவலப் ஆகாது. அதனால் இது வந்து உதிரான செம்மண். இது ஃபில் பண்ணுறதுக்கு தேவையான அளவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து வேப்பம் பிண்ணாக்கு. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ரூட்டில் எந்த ப்ராப்ளமும் வராமல், வேரழுகல், வேரில் தாக்குற பூச்சி, நெமட்டோட்ஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கு வேப்பம் பிண்ணாக்கு கொஞ்சம் கலந்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் போட்டால் போதும். நல்ல வாசனையாக நல்ல குவாலிட்டி வேப்பம் பிண்ணாக்கு. அது தவிர கொஞ்சம் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் கலந்துக்கிறேன்.